So, hello students. NEET and JEE preparationல நம்ம அடுத்ததா பார்க்க போற யூனிட் பாத்தீங்கன்னா transition and inner transition elements, அதாவது D and F black. ஆல்ரெடி S black பார்த்துட்டோம். P black introduction and part 1 over carbon family, அதுக்கப்புறம் boron family முடிச்சிட்டோம். இன்னும் நைட்ரஜன் ஆக்சிஜன் இந்த மாதிரி ஒரு 4 ஃபேமிலி இருக்கு. ஹாலஜன் ஃபேமிலி அந்த மாதிரிலாம் இருக்கு நமக்கு. அதுக்கப்புறம் நோபல் கேசஸ் இது எல்லாமே நம்ம P blackல P black part 2 பார்க்க வேண்டியது இருக்கு. பட் அதுக்கு முன்னாடி D and F is a very short unit and very important most unit. ரொம்ப ஈஸியாகவும் பிக்கப் பண்ண முடியும். ஒரு அப்ளிகேஷன் ஓரியன்டாவே பார்த்தோம்னா இந்த யூனிட் முடிஞ்சிடும். ஸோ அது ஒரு முக்கியமான யூனிட்ங்கிறதால அதை பார்த்துடலாம். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் உங்களுக்கு வரும். கண்டிப்பாக ஒரு கொஸ்டின் இருக்கும், அதில் எந்த மாற்றமும் கிடையாது. மேக்ஸிமம் 2 கொஸ்டின், சில சமயங்களில் 3-4 கூட கேட்டிருக்கா. பட் நமக்கு அவ்வளோலாம் பேராசை வேண்டாம். மேக்ஸிமம் 2 கொஸ்டின் வரும். அப்போ அந்த 2 கொஸ்டினை ஃபிக்ஸடாக வச்சுக்கிட்டு நம்ம மூவ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை பொறுத்தளவு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ D and F black அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க கெமிஸ்ட்ரியில, இது ஆல்மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நேச்சர். அதாவது S black, P black, D black இந்த 3 இதுவுமே சேர்த்தீங்கனாலே உங்களுக்கு கிட்டத்தட்ட 8 இருந்து 9 கேள்வி வரைக்கும் வந்துடும். அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்டா இருக்கும். ஓகேவா? இப்போ D and F ல ஃபர்ஸ்ட் D black எடுத்துக்குவோம். ஃபர்ஸ்ட் D black நம்ம என்ன சொல்லுவோம் அப்படின்னா, நல்லா கவனிங்க. இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா S P க்கு இடையில இருக்கக்கூடியது, அதுல மேல இருக்கக்கூடியது D, கடைசியா F black elements lanthanide and actinides இருக்கும். lanthanide and actinides இருக்கும் இல்லையா? சோ இப்போ lanthanide actinide F blackல சேர்த்துருவோம். அது உள்ள இருக்கு. அப்ப inner transition elements அப்படின்னு சொல்லுவோம். மேல இருக்கிறது எப்படி சொல்லுவோம்னா transition elements. அதான transition. So it is in between S and P block elements. It is in between S and P block elements. So அதனுடைய properties almost combine பண்ணி வரதுனால, காமனா வரதுனால they are transition. Either it becomes S black elements or it becomes P black elements by losing electrons. அந்த ஒரு கேரக்டர் இருக்கிறதுனால தான் இதை நம்ம டிரான்சிஷன் எலிமெண்ட்ஸ், மாறிக்கிட்டே இருக்கும், நிலையா இருக்காது அப்படின்னு சொல்றோம். அப்படினாலே ஆப்வியஸ்லி இட் பிகம்ஸ் எலக்ட்ரோ பாசிட்டிவ். இதனுடைய நேச்சர் எலக்ட்ரோ பாசிட்டிவ் பிகாஸ் இட் ரியாக்ட், அவ்வளவுதான் ரியாக்ட் ஆகும் அப்படின்னு நமக்கு தெரியுது. இப்போ இதனுடைய எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரப்போ ஃபர்ஸ்ட் D black as we are dealing with. ஸோ D ஆர்பிட்டால் 1ல இருந்து 10 வரைக்கும் ஃபில் ஆகணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா 10 இருக்கும். ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் இது வந்து ஃபோர்த் பீரியட்ல வரும். அதுக்கப்புறம் 4, 5, 6, 7 இந்த 4 to 7 வரைக்கும் பாத்தீங்கன்னா இதனுடைய பீரியட்ஸ் காலம் ஏரியாவும் என்னுடைய வேல்யூ. அப்ப இது 4னா இது 3, இது 5னா இது 4 அந்த மாதிரி வரும். ஓகே, அப்ப D வந்து பாத்தீங்கன்னா 1ல இருந்து F வரைக்கும் 10 வரைக்கும் வேரி. ஏன்னா D க்கு 10 தான். இப்போ 4, 5க்கு அப்புறம் 6, 7 அப்படின்னு வந்துட்டீங்க அப்படின்னா இதுதான் lanthanides and actinides. lanthanides and actinides. இப்போ இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா ஏன் தனியா பிரிக்கிறோம்னா D ஆர்பிட்டால் மட்டும் அங்க வரல, எக்ஸ்ட்ராவா ஒரு ஆள் F ஆர்பிட்டாலும் உள்ள சேர்ந்து வர்றாங்க. அப்ப அதனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் பாத்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் சிமிலராகவே இருக்கும். இப்போ லாந்தனைடுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா அதே குரூப்ல சேர்த்துருவோம்னு நினைச்சாங்க முதல்ல. ஆனா இந்த இதுல F black வந்து ஒரு 14 எலிமெண்ட்ஸ், லாந்தனைடுக்கு அப்புறம் ஒரு 14 எலிமெண்ட்ஸ் பாத்தீங்கன்னா ஒரே மாதிரியான ப்ராப்பர்ட்டிஸ் எக்ஸிபிட் பண்ணவுமே F ஆர்பிட் அது என்னன்னு பார்த்தா உள்ள F ஆர்பிட்டால் இருந்துச்சு. அப்ப F ஆர்பிட்டால் பார்த்த உடனே என்ன நினைச்சாங்க அப்படின்னா F ஆர்பிட்டாலும் இருக்கு பிளஸ் எல்லாம் ஒரே மாதிரி பிஹேவ் பண்ணுது. இந்த 14 தூக்கி தனியா வச்சிருவோம். D ஆர்பிட்டால்ஸ் வரத மட்டும் எப்பவும் போல அதுங்க கூட சேர்ந்து இருக்கட்டும்னு சொல்லி lanthanide and actinides வந்து தனியா எடுத்து வச்சாங்க. ஓகே, இது வந்து 4F தொகுதி தனிமங்கள்னு சொல்லுவாங்க lanthanides. actinides 5F தொகுதி தனிமங்கள், 5F black elements, 4F and 5. ஓகே, thank you. இப்போ இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதோட காமன் இது பாத்தீங்கன்னா நான் டிரான்சிஷன் எலிமெண்ட் S black P blacks விட ஹை மெல்டிங் பாயிண்ட், ஹை பாயிலிங் பாயிண்ட், heat of vaporization, high melting point, high boiling point and heat of vaporization அதிகம். S and P black elements non transition elements அதை விட அந்த மாதிரி அதிகம். ஓகே, அண்ட் இப்போ ஒரு எக்ஸெப்ஷன் பலேடியம்க்கு பாத்தீங்கன்னா எலக்ட்ரான் கான்ஃபிகரேஷன் கிரிப்டானோட சேர்த்து சொல்றாங்க 5s0 வருது. 5s0 வருது. why it has happened அப்படின்னா இப்போ நான் உங்களுக்கு இதுக்கான எக்ஸ்பிளனேஷன் சொல்றேன். இதுக்கு மட்டும் எக்ஸெப்ஷன் 5sனாலே 1 அல்லது 2 ஃபில் ஆகணும். ஆனா இந்த இடத்துல 0 ஃபில் ஆயிருது. ஏன்னா சுத்தமா ஃபில் ஆகல. the reason why it is அப்படின்னா இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா எலக்ட்ரான்ஸ் பாத்தீங்கன்னா 1 இந்த மாதிரி தான் ஃபில் ஆயிட்டே வரும் இல்லையா? சோ D ஆர்பிட்டால்லாம் 5 1 ஃபில் ஆயிட்டு அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஃபில் ஆயிக்கும் இல்லையா? இப்படி வரிசையா ஃபில் ஆயிட்டே வரும். ஓகே, தட்ஸ் இட். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாத்தீங்க அப்படின்னா இந்த இது முடிஞ்சிருச்சு. ஓகே, இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 4N4ல தானே வேரி ஆகுது 4s 3d ஃபார் எக்ஸாம்பிள். ஓகே, இப்போ மொத்தமா பாத்தீங்கன்னா
6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. நல்லா கவனிங்க, மொத்தமா 6 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. இது ஃபில் ஆனது போக இந்த ரெண்டுக்கும் சேர்த்து 6 இருக்கு. நம்ம எப்படி நினைப்போம், முதல்ல s ஆர்பிட்டல் 2 ஃபில் பண்ணிட்டு இதுக்கு 4 ஃபில் பண்ணிடுவோம். கரெக்டா? எஸ். இதே மாதிரி இப்ப பாத்தீங்க அப்படின்னா மொத்தமா பாத்தீங்கன்னா 11 இருக்கு. 6ல இப்ப 11 இருக்கு. அப்ப கிரிப்டான் முடிச்சுட்டு 3d9 4s2 இப்படி ஃபில் பண்ணிடுவோம் இல்லையா? ஏன்னா s தான் முதல்ல ஃபில் ஆகுறப்ப அந்த மாதிரி ஃபில் பண்ணிடுவோம். பட் சிச்சுவேஷன் இங்க என்ன நடக்குது அப்படின்னா d ஆர்பிட்டால் இருக்கு இல்லையா, இவங்க ஹைலி ரியாக்டிவ். s விட அதிகமான அந்த ஸ்டெபிலிட்டி அதிகம், பிடிச்சி இழுக்கிற கெப்பாசிட்டி அதிகம். அப்படிங்கிறப்போ இது ஃபில் ஆகும்போது 4 பாத்தீங்கன்னா இந்த மாதிரி முதல்ல 4 ஃபில் ஆயிடும், ஒரு இது மட்டும் வேக்கண்டா இருக்கும். அப்படி விடாது, பாதியா ஃபில் ஆக முடியுது அல்லது ஃபுல்லா ஃபில் ஆக முடியுதுன்னா அது என்ன பண்ண தெரியுமா, அடுத்த கிட்ட வந்து புடுங்கிக்கும். இப்ப 3 மட்டும் தான் இருக்குன்னா புடுங்காது, ஆனா 4 இருக்கு, இன்னும் 1 இருந்தா ஃபுல்லா பார்ஷியலி ஃபில்டா மாத்திக்கலாம். அப்ப என்ன பண்ணும் தெரியுமா, இந்த s ல இருந்து 1 புடுங்கிக்கும். அதனால இதனோடது எப்படி இருக்கும்னா 4s1னே வரும், 3d5ன்னு மாறிடும். இதே மாதிரி தான் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இந்த s ல இருந்து 1 புடுங்கிக்கும், அப்ப 3d10 மாறிடும். அப்ப ஃபுல்லி ஃபில்டு d ஆர்பிட்டால்ஸ் இருக்கும். ஓகே, இந்த மாதிரி லைக்வைஸ். சோ இந்த காரணத்தினால தான் எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வேரி ஆயிட்டே வருது. ஓகே, இதுக்கு அப்புறம் இதோட சில ஜெனரல் ட்ரெண்ட்ஸ் பத்தி நம்ம பார்ப்போம். அது நான் ஒரு வாட்டி நான் கான்செப்ட் மட்டும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். and then you just go through your home. ஓகேவா, கொஞ்சம் go through பண்ணி நீங்க என்ன பண்ணிக்கங்க அப்படின்னா இது பண்ணிக்கங்க. ஓகே, நோட் எடுத்துக்கங்க. ஓகே, மெட்டாலிக் பிஹேவியர். பொதுவா எஸ் பிளாக் பாத்தீங்கன்னா அல்கலைன் அண்ட் அல்கலி எர்த் மெட்டல்ஸ் அப்படின்னு பார்ப்போம். கார மற்றும் காரமண் உலோகங்கள் மெட்டல்ஸாவே பார்த்துட்டோம். பி பிளாக் பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் நான் மெட்டல்ஸ் எல்லாமே பார்த்தோம். பி பிளாக் எலிமெண்ட்ஸ்ல எல்லாமே மெட்டாலிக். பட் இதுல பாத்தீங்கன்னா மெட்டாலிக் பிஹேவியர் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த காப்பரினுடைய தொகுதி இருக்குல்ல, காப்பர், அர்ஜென்டினம், ஆஸ்ட்ரம், இதெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த தங்கம் இருக்குல்ல, கோல்டு சில்வர், இது எல்லாமே. ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஹார்டா இருக்காது. இதை தவிர இந்த ரோ தவிர இது வந்து 11வது தொகுதி தனிமங்கள் 11th குரூப் எலிமெண்ட்ஸை தவிர மற்ற எல்லாமே ஹார்டு, வெரி ஹார்டு, எக்ஸ்ட்ரீம் ஹார்டா இருக்கும். த ரீசன் பிகாஸ் ஏன்னா அந்த மெட்டல்ஸ்னாலே என்னது, அதிகமான எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் வரும்போது தேர் ஷுட் பி சம் ஹார்ட்னஸ். பட் இது எல்லாமே கொஞ்சம் லோ ஹார்டா இருக்கும். அதனால தான் இது எல்லாமே நம்ம ஈஸியா என்ன பண்ண கம்பியா வளைச்சு நம்ம யூஸ் பண்ண முடியுது. ஓகேவா? ஸோ மெட்டாலிக் பிஹேவியரா நம்ம அதே மாதிரி இதுல உள்ள ஒரு லிக்விட் ஃபார்மேட்ல உள்ள ஒரு விஷயம் என்னதுன்னா ஹைட்ரார்ஜினம், மெர்க்குரி மட்டும் இந்த டி பிளாக் எலிமெண்ட்ல லிக்விட் ஃபார்மேட்ல இருக்கும். இப்போ மற்ற எல்லாமே மெட்டல்ஸ்னு பார்த்தாச்சு. ஆப்வியஸா என்ன பண்ணும், எலக்ட்ரிசிட்டியை கண்டக்ட் பண்ணும், ஹீட் கண்டக்ட் பண்ணும், வெப்பம் மற்றும் மின் கடத்த திறன் பெற்றிருக்கும். அதுலயும் குறிப்பா சில்வர் பாத்தீங்கன்னா அட் ரூம் டெம்பரேச்சர்ல 25 டிகிரி செல்சியஸ்ல வந்து 298 கெல்வின், அதுல அதிகமா கண்டக்டிவிட்டி உள்ள ஒரே மெட்டல் என்னது அப்படின்னா சில்வர். ஓகே, ஸோ ஹையஸ்ட் கண்டக்டிவிட்டி. ஓகே, சில்வர். ஸோ இது மெட்டாலிக் பிஹேவியர்ல. இப்போ இதுக்கப்புறம் அதனுடைய அப்ளிகேஷன் தட் யூ கேன் கோ த்ரூ வித் யுவர் புக். அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியஸ் நம்ம நல்லாவே பார்த்துருக்கோம். இப்போ அயானிக் அண்ட் அட்டாமிக் ரேடியோ எப்படி போகும் அப்படின்னா, இப்போ போக அதாவது இந்த டைரக்ஷன்ல போறப்போ பீரியட்ல வந்து லெஃப்ட் டு ரைட் போறப்போ என்ன நடக்கும், அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். அப்போ நியூக்ளியஸ் சார்ஜும் இன்க்ரீஸ் ஆகும். அதனால அட்டாமிக் ரேடி வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்துருப்போம், டிக்ரீஸ் ஆகும்னு பார்த்துருப்போம். மேலேருந்து கீழே வர்றப்போ அட்டாமிக் ரேடி இன்க்ரீஸ் ஆகும். இதை நம்ம நார்மலா பார்த்துருப்போம். ஓகேவா, நம்ம நார்மலா பார்த்தது இதுதான். இப்போ இந்த இடத்துல பாத்தீங்க அப்படின்னா இப்போ அட்டாமிக் ரேட் டிக்ரீஸ் ஆகுது. ஆனா இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு நம்ம இப்போ டி தான் பார்த்துட்டு இருக்கோம். எஃப் நான் கூட நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ டி தான் பார்த்துட்டு இருக்கோம். இந்த டி பிளாக் எலிமெண்ட்ஸுக்கு என்ன ஒரு நேச்சர் அப்படின்னா, இடையில வந்து டி ஆர்பிட்டால்ஸ் வந்து இப்போ 3d3 4s2 இப்படி வைங்களேன். இந்த டி ஆர்பிட்டால் வந்து பாத்தீங்கன்னா 3 தான் இருக்கு. அப்போ இப்படி இருக்கும், இன்னும் 2 வந்து வேக்கண்டா இருக்கும். அப்ப இந்த சிச்சுவேஷன்ல வந்து இவங்களால வந்து அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. இப்ப நியூக்ளியஸ் இங்க இருக்குன்னா சுத்தி இருக்காங்க இவங்க அப்படின்னா, இந்த இடத்துல டி ஆர்பிட்டால்ஸ் இருக்காங்கன்னா சும்மா இங்க ஒண்ணு தான் இருப்பாங்க. அப்படிங்கிறப்போ இவங்களால அந்த ஃபுல் நியூக்ளியஸ் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் இப்படியே வச்சுக்கோங்க 3. ஓகே, அப்ப மச்ச 2 ஆர்பிட்டால் வேக்கண்டா இருக்கும். அப்போ அந்த ஷீல்டிங் எஃபெக்ட் கொடுக்க முடியாது. அதனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய எஸ் ஆர்பிட்டாலையும் தூக்கி வச்சுக்கிட்டு அந்த நியூக்ளியஸ் வந்து பிடிச்சி இழுத்துரும். டி ஆர்பிட்டால் வந்து மறைக்காது.
s ஆர்பிட்டாலுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய d ஆர்பிட்டால் வந்து மறைக்காது. அதனால நியூக்ளியஸினுடைய அந்த எஃபெக்ட் வந்து எல்லாத்துக்கும் கிடைக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் சூரியன்ல இருந்து சூரியன் பூமி இழுத்து வச்சிருக்கலாம் அந்த மாதிரி. இடையில பூமிக்கு முன்னாடி ஒரு ஷீல்டு மாதிரி போட்டோம்னா சூரியனுடைய கிராவிடேஷன் பூமியை இழுக்காது. அந்த ஷீல்டு கம்மியா இருக்கு, அதனால பூமியையும் சேர்த்து இழுத்து வச்சுக்குது. ஓகேவா? அப்போ d ஆர்பிட்டால் வந்து இங்க ஒரு ஷீல்டா ஆக்ட் ஆகல. வேற 3d 5 4s 2 இப்படி வர்றப்போ, இந்த சிச்சுவேஷன்ல வரப்போ என்ன நடக்கும் அப்படின்னு நான் சொல்லவா? இது வந்து என்னன்னா பார்ஷியலி ஃபில்டு. அப்போ ஓரளவுக்கு ஷீல்டிங் எஃபெக்ட் ஓரளவுக்கு கிட்டத்தட்ட கவர் பண்ணிடும், அப்ராக்சிமேட்டா பாதி கவர் பண்ணிடும். அப்போ கவர் பண்ண உடனே என்னதான் ஆகும் அப்படின்னா, ஒன்றும் இல்லை, இந்த s ஆர்பிட்டால பிடிச்சி தள்ளி விடும். d ஆர்பிட்டால் பிடிச்சி நெருக்கிக்கும் நியூக்ளியஸ், அது மறைச்சிடும். அதுக்கப்புறம் s ஆர்பிட்டால் பார்த்தீங்கன்னா சும்மா மேல லைட் எஃபெக்ட் வச்சுட்டு சுத்திட்டு வரும். அப்ப அந்த கேப் அதிகமாகும் d க்கும் s க்கும். அந்த இதுல என்ன ஆகும் அப்படின்னா, உங்களுக்கு அட்டாமிக் சைஸ் இன்க்ரீஸ் ஆகும். அதனாலதான் வந்து போக இன்க்ரீஸ் ஆகணும். அதாவது அட்டாமிக் சைஸ் டிக்ரீஸ் ஆகணும் ஆக்சுவலா. ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகுது. அதே சமயத்துல இன்னொரு எஃபெக்டும் நடக்குது. ஃபுல்லா ஃபில் ஆகல, பாதி தான் ஃபில் ஆயிருக்கு. அப்போ ஓரளவுக்காவது நியூக்ளியஸ் எஃபெக்ட் வந்து s ஆர்பிட்டால பிடிச்சு வச்சிருக்கும். அதே சமயத்துல பாதி ஃபில் ஆயிருக்கிறதுனால ஓரளவுக்கு அது ரிப்பல்சிவ் ஃபோர்ஸும் காமிக்கும். s ஆர்பிட்டால தள்ளியும் விடும், பாதி ஃபில் ஆயிருக்கிறதுனால. அதே பாதி ஃபில் ஆயிருக்கிறதுனாலே வந்து அங்கங்க கேப் இருக்கும். அப்போ பிடிச்சி s ஆர்பிட்டால இழுத்தும் வச்சுக்கும். ரெண்டுமே நடக்கும். அப்போ ரெண்டும் பேலன்ஸ் ஆயிரும். அதனாலதான் என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு குறிப்பிட்ட இது வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து ஒரு குறிப்பிட்ட லெவல்ல கான்ஸ்டன்டான வேல்யூஸா இருக்கும். உங்க புக்ல நீட்டா கிராஃப் போட்டிருப்பாங்க. அதுக்கான காரணமே இதுதான். ஓகேவா? ஒரு டிக்ரீஸ் ஆகிட்டே வந்து அகைன் கான்ஸ்டன்டா வந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். புரியுதா? ஏன் இன்க்ரீஸ் ஆகுது? அதுக்கப்புறம் கடைசியா ஜிங்க்குக்கு வரப்போ இன்க்ரீஸ் ஆயிரும். ஏன் ஜிங்க்குக்கு வரப்போ இன்க்ரீஸ் ஆகுதுன்னா, ஜிங்க் ஃபுல்லி ஃபில்டு d ஆர்பிட்டால்ஸ் கம்ப்ளீட்டா மறைச்சிடும். அப்ப s ஆர்பிட்டால் தள்ளி விட்டுரும். அப்ப தள்ளி விட்டப்ப என்ன ஆகும்? அது வந்து கேப் விழுந்துடும். அகைன் ரொம்ப கேப் விழுந்து திருப்பி இன்க்ரீஸ் ஆகும். அப்போ டிக்ரீஸ் ஆகிட்டே வரும். ஏன் டிக்ரீஸ் ஆகிட்டே வருதுன்னா, பார்ஷியலா ஃபில் ஆன உடனே ஒரு 4-5 ஸ்பேஸ் வரைக்கும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கான்ஸ்டன்டா காமிக்கும். அதுக்கப்புறம் எல்லாம் ஃபில் ஆன உடனே திருப்பி தள்ளி விட்டுரும். புரியுதா எப்படி போகுதுன்னு? ஸோ அந்த மாதிரி கான்செப்ட் படிங்க. அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கணும். அதான் காரணமுமே. ஓகேவா? இதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா, இதனுடைய ட்ரெண்ட் அயனைசேஷன். இப்ப அட்டாமிக் ரேடி எப்படி மாறுதோ அதே மாதிரி தான் அயானிக் ரேடியும் மாறும். ஒரு ஆட்டம் ரிமூவ் பண்ணாலும் அதே தான், ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணாலுமே. அயனைசேஷன் என்தால்பி அப்படின்னு பார்க்குறப்போ obviously you know well, அயனைசேஷன் என்தால்பி என்ன நடக்கும்? போக நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஓகேவா? பீரியட்ல. ஏன்னா அட்டாமிக் நம்பர் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப நியூக்ளியஸ் சார்ஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகும், ரேடி வந்து டிக்ரீஸ் ஆகுது. ஜெனரல் ட்ரெண்ட். ஆனா இந்த இடத்துல ரேடி என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகாம என்ன ஆகுது? டிக்ரீஸ் ஆகி கான்ஸ்டன்டா போய் திருப்பி இன்க்ரீஸ் ஆகுது, வேரியேஷன் ஆகுது. ஆனா ஜெனரலா டிக்ரீஸ் ஆகிட்டே தான் போகணும். ஓகே? அந்த ஜெனரலுக்கும் அந்தந்த எலிமெண்ட்ஸுக்கு வர டிஃபரன்ஸ் கண்டிப்பா ஞாபகம் இருக்கணும். அதுதான் நீங்க கன்ஃபியூஸ் பண்ணிக்கக்கூடிய ஒரு விஷயம். திருப்பி சொல்லி பாருங்க, கண்டிப்பா ஞாபகம் இருக்கும். இதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நியூக்ளியஸ் சார்ஜ் ரேடி. இப்போ அதை அப்படி வச்சுக்கணும். நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆகுறதுனால ரேடியஸ் டிக்ரீஸ் ஆகுது. நியூக்ளியஸ் சார்ஜ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ஒட்டி இருக்கும். அப்போ சின்ன எலிமெண்ட்ல போய் நான் ஒரு ஆட்டம் புடுங்குறது, ஒரு எலக்ட்ரானை புடுங்குறது, ரிமூவ் பண்றது அப்படிங்கிறது இட் இஸ் டூ டிஃபிகல்ட். அப்ப என்ன ஆகும் அந்த இடத்துல அப்படின்னா, அயனைசேஷன் என்தால்பி இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும், பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இன்ஃபேக்ட் பாத்தீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அயனைசேஷன் செகண்ட் அயனைசேஷன் பிரிச்சிங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 3d10 4s1 இந்த இடத்துல போய் இந்த ஒண்ணு ஈஸியா புடுங்கிடலாம். இந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர்ல போய் இந்த இடத்துல போய் நீங்க ஒன்னு புடுங்க முடியுமா? ஃபுல்லா ஃபில் ஆயிருக்கு. திருப்பி நமக்கு ரிவெஞ்ச் எடுத்து விட்டுரும். அதனால வந்து இந்த இடத்துல ஒன்னு ரிமூவ் பண்றது ரொம்ப கஷ்டம். அப்போ அயனைசேஷன் 1 வந்து இந்த இடத்துல ஓரளவுக்கு அதிகமா இருக்கும், அயனைசேஷன் 2 இன்னும் அதிகமா இருக்கும். அந்த மாதிரி. ஸோ அயனைசேஷன் என்தால்பி எப்பவும் போல அதிகரிச்சுட்டே போகும். மேல இருந்து கீழே வரப்போ நார்மல் ட்ரெண்ட் தான், குறைஞ்சிக்கிட்டே வரும். அதுல எந்த மாற்றமும் கிடையாது ட்ரெண்ட் அப்படின்னு. ஓகே? எஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இதுல டென்சிட்டி பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியா நீங்க இது பண்ணிடலாம். டென்சிட்டி அப்படிங்கிற ஒரு கேரக்டர் இருக்கு. ஓகே? டென்சிட்டி பாத்தீங்கன்னா அட்டாமிக் ரேடியஸ் பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே? அட்டாமிக் ரேடியஸ். இப்போ அட்டாமிக் ரேடியஸ் என்ன பண்ணுது அப்படின்னா, போக அட்டாமிக் சைஸ் வந்து பாத்தீங்கன்னா டிக்ரீஸ் ஆகணும், டென்சிட்டி வந்து இன்க்ரீஸ் ஆகணும். இதுதான் வந்து ஆக்சுவலா கேரக்டர். ஓகே? கேரக்டர். கீழே வர அட்டாமிக் ரேடியஸ் வந்து பாத்தீங்கன்னா சைஸ் பாத்தீங்கன்னா இன்க்ரீஸ் ஆகும், டென்சிட்டியும் இன்க்ரீஸ் ஆகும். டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல். ஒரு குரூப்ல பீரியட்ல இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா சைஸ் என்ன ஆகுது? ஃபார் டி பிளாக் எலிமெண்ட்ஸ்க்கு சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ டென்சிட்டி டிக்ரீஸ் ஆகும்.
மேல இருந்து கீழே வர வர சைஸ் இன்க்ரீஸ் ஆகுது, ஸோ டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும். லைக்வைஸ் அந்த மாதிரி தான் டென்சிட்டி எப்படி நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, இது செக் பண்ணிக்கோங்க ஒரு வாட்டி உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு செக் பண்ணிக்கோங்க. ஓகே, மேபி நான் புதுசாக ஒரு பாயிண்ட் சொல்கிறேன், உங்கள் புக்கில் இருக்காது, எதுக்கும் செக் பண்ணிக்கங்க. மேபி தப்பாக இருந்தால் கூட நான் திருப்பி அதுக்கப்புறம் மாற்றி சொல்லிக்கிறேன். கரெக்டாக தான் அநேகமாக. ஓகேவா? எஸ். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆக்சிடேஷன் ஸ்டேட். இப்போ ஆக்சிடேஷன் ஸ்டேட் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா +3. எதை வச்சு +3 சொல்கிறாங்கன்னா +3ல ஸ்டார்ட் ஆகுது வச்சு. ஸ்காண்டியம் பார்த்தீங்க அப்படின்னா 3d1 4s2ன்னு வரும். அப்போ இந்த மூணையுமே பிடிங்கிட்டா நமக்கு வந்து +3. போக 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 ஆக்சிடேஷன் ஸ்டேட் மாறிக்கிட்டே வரும். ஃபார் எக்ஸாம்பிள் மேங்கனீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 7 இருக்கு எக்ஸ்ட்ரா எலிமெண்ட்ஸ். அப்போ 3d5 4s2. அப்போ இந்த 7ஐயும் நம்ம ஈஸியாக ரிமூவ் பண்ணிடலாம். ஆனால் நல்லா கவனிங்க, 7ஐயும் ரிமூவ் பண்ணலாம், +7 வரைக்கும் நம்ம ஆக்சிடேஷன் ஸ்டேட்டை காட்டலாம். ஆனா இந்த 7 வரைக்கும் காட்டுறதுங்கிறது பெரிய மேட்டர் கிடையாது. ஆனா இதை ரிமூவ் பண்ணி கஷ்டப்படுறதுக்கு ரெண்டையும் மட்டும் ரிமூவ் பண்ணா இன்னும் ஸ்டேபிளா இருக்கும். அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா மேங்கனீஸ் 2+ எடுத்துக்கிட்டீங்கன்னா 3d5 ஓட நின்றும். கரெக்டா? இது வராது. ஓகே, இதே மேங்கனீஸ் வந்து 5+ அப்படின்னு எடுக்கிறீங்க, அப்போ 3d2 மட்டும் தான் வரும். 5 எலக்ட்ரான்ஸ் வந்து நீங்க ரிமூவ் பண்ணிட்டீங்கன்னு அர்த்தம். புரியுதா? இந்த சிச்சுவேஷன்ல இதுதான் ஸ்டேபிளா இருக்கும். ஏன்னா எனக்கு கடைசியா எண்டா இருந்து பாருங்க, partially filled end இருக்கு. அப்ப அது ஸ்டேபிள். இது வந்து அகைன் இந்த ரெண்டுமே ஈஸியா லாஸ் ஆயிரும். அப்படிங்கிறப்போ எனக்கு எப்படி வந்து மேங்கனீஸ் வந்து 7+ வந்து நின்றும் அகைன். அப்போ இது ஸ்டேபிளா இருக்காது. அப்ப இதுதான் ஸ்டேபிளா இருக்கும். Mn2+ தான். அப்ப Mn2+ is more than that any plus. ஓகே, Mn3+, Mn4+, Mn5+ இந்த மாதிரி. அதை விட Mn2+ தான் ஸ்டெபிலிட்டி. இதே மாதிரி அயன் அப்படின்னு எடுத்தீங்கன்னா உங்க புக்ல ஒரு क्वेश्चनே கேட்டிருப்பாங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். அயனுக்கு மேக்ஸிமம் பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த ஒரு சிச்சுவேஷன்ல வருது. அப்ப என்ன வரும்னா 3d6 4s2ன்னு வரும். ஆனா அயன் பார்த்தீங்க அப்படின்னா 3d5ஆ மாறணும்னா இங்க 1 எலக்ட்ரான் இங்க 2 எலக்ட்ரான். அப்போ +3 ஆக்சிடேஷன் ஸ்டேட் தான் ஸ்டேபிளா இருக்கும், +2 ஸ்டேபிளா இருக்காது. ஏன்னா இங்க பார்ஷியலி ஃபில்ட் ஆயிட்டு ஓகேவா திருப்பி ஒண்ணுதுல மட்டும் ஃபில் ஆயிருக்கு. அப்ப இந்த எலக்ட்ரானை ஈஸியா லாஸ் பண்ணிடும். அப்போ +3 தான் அயானுக்கு ஸ்டேபிளா இருக்கும். ஓகே, மேங்கனீஸ்க்கு +2 ஸ்டேபிளா இருக்கும். இதெல்லாம் நீங்க கண்டிப்பா தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள். நெக்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல், எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல். ஃபர்ஸ்ட் எலக்ட்ரோட் பொட்டன்ஷியல் என்ன? EMF னு சொல்லுவாங்க. வாட் இஸ் திஸ்? எலக்ட்ரோலிசிஸ் ப்ராசஸ். அப்போ உங்களுக்கு ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் நீங்க எடுக்கிறீங்க அப்படின்னா அந்த ஹைட்ரஜன் ஆட்டம்ல ஒரு எலக்ட்ரான் தான் இருக்கும். அந்த ஒரு எலக்ட்ரானை லாஸ் பண்ணா H+ மாறிடும். அதுதான் புரோட்டான். அந்த H+ வந்து போய் எலக்ட்ரோட்ல டிபாசிட் ஆகும். ஓகே, சோ இந்த டெண்டன்சியை தான் என்ன சொல்லுவா, இதை வச்சு இதை ஸ்டாண்டர்டா வச்சுதான் எல்லா எலிமெண்ட்ஸுக்கும் அந்த எவ்வளவு பிளஸ் வந்து போய் டிபாசிட் ஆகுது அப்படிங்கறத பேஸ் பண்ணி ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல் கொடுப்பாங்க. ஓகே, இப்போ எலக்ட்ரோட் ஸ்டாண்டர்ட் பொட்டன்ஷியல்ல பாத்தீங்கன்னா அதிகமா இருக்கு, E+ அதிகமாவும் இருக்கு, பிளஸ் நெகட்டிவ்ல அதிகமா இருக்குன்னா என்ன மீனிங்னா ஹைலி ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். ஹைலி ரெடியூசிங் ஏஜென்ட் அப்படின்னு அர்த்தம். அதுல ரெடியூசிங் ஆக்சிடைசிங் ஏஜென்ட். ஃபர்ஸ்ட் ரெடியூசிங் ஏஜென்ட் எடுத்தோம்னா எந்த மெட்டல் ஈஸியா ஆக்சிடைஸ் ஆகுது, ஆக்சிடைஸ்டு. இதே வந்து ஆக்சிடைசிங் ஏஜென்ட் அப்படின்னா எந்த மெட்டல் வந்து ஈஸியா ரெடியூஸ் ஆகுது, ரெடியூஸ்ட். தட்ஸ் இட். இதை பேஸ் பண்ணி தான் வரும். ஓகே, நெக்ஸ்ட் மேக்னெட்டிக் இது வந்து நீங்க பாத்துக்கணும், உங்க புக்ல டீடைலா இருக்கும். ஆல்மோஸ்ட் கான்செப்ட் எல்லாமே ஐ அம் எக்ஸ்பிளைனிங், பட் தி ரிமைனிங் திங் யூ ஹேவ் டு prepare more and more. I'll send you the questions, okay, regarding this, and you have to prepare all those things and then you can easily get score. Okay, so magnetic properties நார்மலா பாத்தீங்கன்னா ஒரு எர்த் சுத்துது, தன்னைத்தானே சுத்திக்கிட்டு சூரியனையும் சுத்தி வரதுனால தான் மேக்னெட்டிக் எஃபெக்ட் இருக்கு. அதே மாதிரி எலக்ட்ரான்ஸ்மே ஸ்பின் ஆகும். ஸ்பின் குவாண்டம் நம்பர் +1/2 -1/2 படிக்கிறோம்ல, அதே மாதிரி தான். ஓகேவா, கிளாக் வைஸ் டைரக்ஷன் ஆன்டி கிளாக் வைஸ் டைரக்ஷன்ல சுத்துறத வச்சு +1/2 -1/2 படிக்கிறோம். சிமிலர்லி இங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான எலக்ட்ரான்ஸ் இருக்கு, d ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, அதுக்கப்புறம் போக போக இன்னர் டிரான்சிஷன்ல f ஆர்பிட்டால்ஸ் இருக்கு, s ஆர்பிட்டால்ஸ் இருக்கு. அப்போ சுத்திக்கிட்டே இருக்கும், எலக்ட்ரான்ஸ் சுத்தும், அந்த நியூக்ளியஸையும் சுத்தி வரும். அப்ப என்ன ஆகும் அப்படின்னா அதிக அந்த ரொட்டேஷன் எனர்ஜி என்ன கொடுக்கும்னா மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கும், ஹைலி மேக்னடைஸ்டு ப்ராப்பர்ட்டிஸை கொடுக்கும். ஓகே, that's it. இது சும்மா ஒரு glance மட்டும் பாருங்க. கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ். கேட்டலிட்டிக் ரொம்ப ஏன்னா நம்ம நார்மலா ஒரு இண்டஸ்ட்ரீஸ்ல நிறைய ப்ரொடியூஸ் பண்றோம்னா எக்கோ ஃப்ரெண்ட்லியா இருக்கணும், மாசு ஏற்படுத்தக்கூடாது, அதே சமயத்துல வேகமா ப்ராசஸ் நடக்கணும், ஹை லெவல்ல ப்ரொடக்ஷன் கொடுக்கணும்னா கேட்டலிஸ்ட் ஆட் பண்ணணும். இந்த கேட்டலிஸ்ட் என்ன பண்ணும்னா ரியாக்ஷன் ரேட்டை கண்ட்ரோல் பண்ணி ஒன்று ஸ்பீட் அப் பண்ணும், இல்லாட்டி குறைக்கும். அந்த மாதிரி பண்றதுனால எக்கோ ஃப்ரெண்ட்லி பண்ணி விட்டுரும். அதாவது என்விரான்மெண்ட்டுக்கு போய் அந்த மாஸ் எல்லாம் போகாது, எல்லாமே தான் வாங்கிக்கும். ஓகேவா, தான் வாங்கி ரியாக்ஷனை ஸ்பீட் பண்ணி விட்டுரும். அதனால ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கேட்டலிஸ்டிக் ரியாக்ஷன்ஸ் எல்லாமே. அதுக்கு வந்து குறிப்பா இந்த நிக்கல் இந்த எல்லாமே நம்ம அதிகமா யூஸ் பண்ணுவோம் கேட்டலிஸ்டுக்காக இல்லையா.
அலாய் ஃபார்மேஷன் அப்படின்னு பார்க்குறப்ப பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் சைஸ். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா ஸ்காண்டியம்ல இருந்து ஜிங்க் வரைக்கும் போறது, அயனிக் ரேடி வந்து குறிப்பிட்ட இடத்துல கான்ஸ்டன்டா பிஹேவ் பண்ணுது அப்படின்னு சொல்லி. அப்ப குறிப்பிட்ட இடத்துல கான்ஸ்டன்டா இருக்கு, மற்ற இடங்கள்லயுமே வந்து ரொம்ப டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எல்லாம் ஆகல. அப்ப சிமிலர் இன் சைஸ் இருக்கிறதுனால இப்போ இந்த மெட்டலை வந்து இன்னொரு மெட்டலால நான் ஈஸியா ரீப்ளேஸ் பண்ண முடியும். ஐ கேன் ஈஸிலி ரீப்ளேஸ். இது இல்லாட்டி இது அப்படி ரெண்டையும் மிங்கிள் பண்றான். இதுவும் ஒரே லாட்டிஸ் தான், இதுவும் ஒரே கிறிஸ்டல் தான். ரெண்டையும் மிங்கிள் பண்ணி கிறிஸ்டல் லாட்டிஸை வந்து ஈஸியா மிங்கிள் பண்ண முடியும் ஒரே சைஸா இருக்கும்போது. பெரிய பெரிய சைஸ் சிறிய சைஸ்னால கொஞ்சம் மாறும், பெரிய சைஸ் சிறிய சைஸ்ங்கிறப்போ. அப்படிங்கிறப்போ அந்த ஒரு காரணத்தினால ஈஸியா அலாய் ஃபார்ம் பண்ண முடியும். நிக்கல் அலாய்ஸ், இவ்வளவு அலாய்ஸ், மேங்கனீஸ், இந்த நிறைய அலாய்ஸ் ஃபார்ம், காப்பர், அப்புறம் காப்பரும் இந்த தங்கமும் சேர்க்கிறது எவ்வளவு நம்ம வந்து உருவாக்குறோம்ல. நம்ம அப்ளிகேஷன் டே டு டே லைஃப்ல நிறைய அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. இனர்சிஷியல் காம்பவுண்ட்ஸ், இடைச்சேர்மங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஹைட்ரஜன் இதெல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா, கார்பன், நைட்ரஜன் எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த பிளாக்ல உள்ளக்கூடிய எலிமெண்ட்ஸ்க்கு உள்ள போய் இடையில போய் எங்கேயாவது போய் மாட்டிக்கும். இடையில போய் மாட்டிக்கிச்சுன்னா அப்ப இடைச்சேர்மங்கள், அது ஹைட்ரஜனோட ஒரு சேர்மம் உருவாகும், நைட்ரஜனோட ஒரு சேர்மம் உருவாகும், கார்பனோட உருவாகும். இந்த பிளாக் எலிமெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து அதுக்கான ரியாக்ஷன் பாசிபிலிட்டிஸ் எல்லாம் அதிகம். காம்ப்ளெக்ஸ், இவங்க வந்து எலக்ட்ரோ பாசிட்டிவ்னு பார்த்துட்டோம், கொஞ்சம் ஈஸியாவே கொஞ்சம் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணுவாங்க. அப்போ இன்னொரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணா S2 4s2, அப்ப இந்த S2 5s2 இந்த 2 எல்லாம் ஒரு பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸை லாஸ் பண்ணா இன்னொரு ஆட்டமோட இன்னொரு எலிமெண்டோட சேர்ந்து காம்ப்ளெக்ஸ் சேர்மம் ஃபார்ம் பண்ணும், அணைவுச் சேர்மங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபெரஸ் சைனைடு, ஓகேவா, ஃபெரஸ் சைனைடு 4+, ஓகே, அப் டு திஸ். ஸோ ஜென்ரல் ப்ராப்பர்ட்டிஸ் ஏன் நான் யூடியூப்ல எடுக்கிறேன்னா நிறைய கண்டென்ட் சொல்லணுங்கிறதுக்காக. ரிமைனிங் பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் டி பிளாக் எலிமெண்ட்ஸ், அதுக்கப்புறம் அதாவது எஃப் பிளாக் எலிமெண்ட்ஸ், லாந்தனேட், ஆக்டினேட்ஸ் நம்ம வாட்ஸ்அப் வழியே பார்ப்பேன். அது ரொம்ப சின்ன விஷயங்கள் தான், நீங்க தான் நிறைய பார்க்குற மாதிரி ஒரு அப்ளிகேஷன்ஸாக இருக்கும். அது நம்ம வாட்ஸ்அப் வழியாக பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.